வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பேங்க் அக்கௌண்ட்டில் 2000 ரூபாய் வரக்கூடிய தேதி குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்காங்க என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம். PM கிசான் திட்டத்தினுடைய அடுத்த தவணை தொகை 2000 ரூபாய் எப்போது கிடைக்கும் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவில் இப்போது பெரும்பாலான விவசாயிகள் பொருளாதார நிலை சரியில்லாமல் உள்ளனர். பயிரிழப்பை சந்திக்கும் விவசாயிகள் பலர் உள்ளனர். இந்த விவசாயிகளுக்கு நிதியுதவி கொடுக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா PM கிசான் திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இதுவரையில் 17 தவணைகளில் பணம் கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக 18வது தவணைக்காக விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த பணம் விவசாயிகளுக்கு தவணை முறையில் வழங்கப்படும். அதாவது ஒரு வருடத்தில் 3 தவணைகளில் இந்த பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு தவணையிலும் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். அதாவது ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு தவணை பணம் வழங்கப்படும். இந்த நிலையில் PM கிசான் திட்டத்தினுடைய 18வது தவணையானது நவம்பர் மாதம் கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்று 17வது தவணை தொகையை வெளியிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள விவசாயிகளோட வங்கி கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில் 9.26 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 21,000 கோடிக்கு மேல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக 16வது தவணை தொகை பிப்ரவரி மாதம் வழங்கப்பட்டது. வழக்கமாக PM கிசான் திட்டத்தின் கீழ் முதல் தவணை ஏப்ரல் 1 முதல் ஜூலை 31 வரையிலும், 2வது தவணை ஆகஸ்ட் 1 முதல் நவம்பர் 30 வரையிலும், 3வது தவணை டிசம்பர் 1 முதல் மார்ச் 31 வரையிலும் வழங்கப்படும். இத்திட்டத்தை அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் 2019 இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்தார். பின்னர் பிரதமர் மோடி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களுடைய பெயரை பட்டியலில் சரிபார்த்துக் கொள்ளலாம். அதற்கு முதலில் PM கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் pmkisan.gov.in என்ற முகவரிக்கு செல்ல வேண்டும். உள்ளே சென்றதும் நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பின்பு உங்களின் பதிவு எண்ணை உள்ளிட வேண்டும். பின்னர் திரையில் கொடுக்கப்பட்டுள்ள கேப்சா குறியீட்டை உள்ளிட வேண்டும். இதற்கு பின்பு நீங்கள் அனைத்து தகவலையும் பூர்த்தி செய்தவுடன் கெட் டீட்டெயில்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். உடனே உங்களுடைய நிலை திரையில் தோன்றும். இதன் மூலமாக அடுத்த தவணை பணத்தை நீங்கள் பெற முடியுமா இல்லையா என்பதை நீங்களே சரிபார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.